Name ist Andreas Pamp. Ich habe Krefeld den Bereich der für kulturelle Vielfalt. Markus Schön, die ich hier heute vertreten darf. Ich freue mich. நிகூஷன் நல்ல பேர். எல்லா கோயிலுக்கும் அடிக்கடி காணுவேன். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று ஜெர்மனியில் கிரேஃபெல்ட் நகரத்தில் உள்ள நாகபூசணி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கின்றேன். இன்றைய நாள் தேர் திருவிழா. இந்த தேர் திருவிழாவுக்கு வருகை தருகின்ற மக்களை விட வருகை தராமல் இருக்கின்ற மக்கள், வர முடியாமல் இருக்கின்ற மக்களுக்காகவும் சேர்த்து இந்த காணொலி தொடர்ந்து இந்த காணொலியை பார்ப்போம். Herzlich willkommen zu der großen Festigkeit. Vielen Dank für Ihr Erscheinen und hoffentlich haben Sie einen schönen Tag hier und genau. காலை வணக்கங்கள். இன்று தேர்திருவிழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து அடியார்களுக்கும் இனிய நாளாக அமைய Ich darf Sie auch recht herzlich begrüßen. Mein Name ist Andreas Pamp. Ich habe Krefeld den Bereich, der für kulturelle Vielfalt auch mit zuständig ist. Insofern darf ich heute Ihnen die allerherzlichsten Grüße der Meister Frank Meyer ausrichten und Markus Schön, die ich hier heute vertreten darf. Ich freue mich sehr hierzu, muss ich zu meiner Schande gestehen, das erste Mal, dass ich hier den Teer-Umzug beiwohnen darf. Freue mich sehr darauf. Ja, und wünsche Ihnen alle eine schöne spirituelle Erfahrung und schöne Stunden gemeinsam. Vielen lieben Dank. அனைவருக்கும் இவர் வந்து
கிரீபில் நகரத்தின் கலாச்சார பிரிவில் பொறுப்பாக உள்ளார். இன்று அவர் வந்திருக்கின்றார். அனைவருக்கும் இனிய தேர் திருவிழா இன்று நன்னாக அமைய வேண்டும் என்று அவர் வாழ்த்துகின்றார். चित्रमयूरवाहनारूढ शक्तिरसवली देवसेनमण्य सुमुखा हंसवाहना पद्मासना हंसत्वेरध सरस्वती समेत ब्रह्मदेवन शुद्ध करुणवाहना समेत महाविष्णु सुमुखा इंद्राग्नि यमानर्दे वर्णवायु कुबेर ईशानादि अट्टदिक्पाल सुमुखा प्राभीमागे वैष्णवी वाराह वामाये चारौद्रे काले गणवीरणी बलविकरणी बलप्रवद मनोन्मन्ये सुमुखा ब्रह्मेश्वरी समेत क्षेत्रवाल भैरवेश्वर सुमुखा निर्माल्यवचन प्रिय धारिहा يا جماعة خربان تكسير
தேர் திருவிழா இப்படி மழையும் மந்தாரமாக இருக்குது எப்படி இருக்கும் இழுத்த முடிய மாட்டோம். அம்மன் அருள் இன்றைக்கு நாங்கள் மற்ற தேர்கள் சிலதில் பார்த்துட்டோம். சரியான வெயில் அளவில் இன்னும் கடவுளேருந்து இன்றைக்கு மழை நிலையில் பின்னேறும் சில நேரம் பட்ட மண்டபம் சொன்ன மாதிரி சொல்லினோம். அம்மாளாச்சின்றது பச்சை சாத்து மாதிரியும் இப்படி இருந்தேன்னு சொன்னால் நல்லா இருக்கும். அப்போ எப்படி எப்படி செய்வான் திருவிழா எப்பவும் போயிட்டு ஒரு மப்பம் மந்தாரமாக இருக்கிறது. இன்றைக்கு நல்ல பகுசுக்கத்தான் இருக்குது. நல்ல மழை மழை பக்கத்தில் அதையும் இங்கே வரைக்கும் நல்ல வெளிச்சமாக இருக்கா. நான் இழுத்த முடிய ஒரு மழை வரும் நல்லது தானே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த வருஷம் எத்தனையாவது வருஷம் வந்தாங்க? நாங்கள் கோயில் கடம்பத்தி இந்த கோயில் 1994ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணினாங்க. அது நாங்கள் இங்கே வந்து 6வது இடங்கள் மாறுக்கும்போது படங்கள் வச்சு ஒவ்வொரு இடங்களை மாற்றினாங்க. இப்போ வந்து கோயில் ஒரு இடத்தை கட்டி இருந்தாங்க. ஆனால் அந்த இடம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வேறு ஏதாவது திங்க கடன் கட்டுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப சீக்கிரம் நாங்கள் அப்படியும் வேண்டியிருக்கோம். இடங்களுக்கு எங்களுக்கு கோயிலை மாற்றம் வரையும் இல்லை. ஆனால் வேண்டுறதுக்கான இடம் சரியாக அமையலை. வந்து பார்த்தினாங்க. ஆனால் எங்களுக்கு போக்குவரத்து கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் சரியாக பெற முடியாத இருக்கிறது. இது பார்க்குறோம். வெகு சீக்கிரம் அடுத்த வருஷம் மட்டுமே நிரந்தர இடத்துக்கு வந்துட்டான்னு சொன்னால் அந்த இடம் பார்க்கணும். எவ்வளோ காலமாக கோயிலுக்கு வர்றீங்க? எவ்வளோ தூரத்தில் இங்கே இருக்கிறீங்க? இதில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம். கோயில் திறந்த நாளில் இருந்து இங்கே வந்து ஒன்று என்ன ஒரு பார்க்கிங் இல்லாமல் இல்லை இருக்கிற வர்றதுக்கு. இன்றைக்கு ஒரு மழை மக்களாக இருக்குது. எப்படி இருக்கணும்? தேர் சுத்து மட்டும் மழை வராது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு ஏதாவது அம்மா இன்றைக்கு மக்கள் கூட இருக்கா. அப்போ சென்ற வருடம் நிறைய மக்கள் வந்தாங்க. இந்த முறை கோட்மன் சிவன் கோயில் தேர் ஒரே நாளில் நாளில் வந்தபடியால் அதால் இந்த ஜனங்கள் விரையில் இங்கேயும் போகணும் இங்கேயும் போகணும் வந்தபடியால் அது சிவத்த அம்மன் கோயிலும் இந்த தேராம் சிவராமன் ஒரே நாளில் 3 கோயில் தேர். ஆனால் நல்ல என்னன்னு சொல்கிற காட்டம் மந்தாரம்னா நல்லா இருக்குது.
வருஷம் இருக்கு. 40 வருஷத்துக்கு பிறகு இப்போ சந்திக்கிறோம். சுற்றுலா கழிச்சியில் ஒன்றா படிச்சினாங்க. ஒன்றா படிச்சீங்க பேர் அடுத்த வச்சு எனக்கு இவ்வளோ அப்ப இன்னும் இங்க இருந்து சந்திக்கலாம போனது டெலிஃபோனில் கழிச்சிருக்கோம். ஆனால் அதை தான் இவர் தான் தேடி என்ன வந்து பிடிச்சிருக்கோம். அது ஒரு சந்தோஷம் இது எங்க இருக்கீங்க மகன் கல்யாணம் தோட்டத்தில் நாங்கள் வந்து தோட்டம் செய்யணும். செய்றீங்க பெரிய அளவுல செய்றீங்களா வீட்டு தோட்டமா வீட்டு தோட்டம் வீட்டு தோட்டம் அந்த வீடியோ அதுக்கு பார்ப்போம். உங்களோட பேருங்க இந்த முருகன் முருகதாஸ் அவரும் முருகதாசி வரும். அதுதான் எந்த அண்ணாக்கு முருகனுக்கு முருகன் நன்றி ஓகே நன்றி அப்போ ஒரு பேக்கில் இருந்தால் அள்ளி கொண்டு போகலாம். போக உடைக்கணும். ஒரு பேக் பேக் எடுத்து எப்படி சுகமா இருக்கிறீங்க? மக்கள் கொஞ்சம்
அது பிரச்சனை இல்லை. நீங்கள் வர வேண்டிய மக்கள் வந்து வந்ததுக்கு சிறப்பாக நடக்குது. டிஜிட்டோப்பில் மழையாக இருந்தாலும் இங்கே மழை விட்டு கொடுத்துருக்குறோம். அதுக்கு உண்மையிலே இந்த காலம் அப்படி இந்த வருஷம் அப்படித்தான் அப்படியான தெய்வங்கள நீ மக்களால் தான் முடியும். அம்மன் அருள் யாருக்காருக்கு கிடைக்கிறோமோ அது எல்லாருக்கும் உண்மையில கிடைக்கும். மக்களால் தான் முடிவெடுக்கும் இந்த வாய்ப்பு நடக்கும் தீர்வு. மிக்க நன்றி. நிரோஷன் நல்ல பேர் வந்து அம்மன் கோயிலில் கண்டிருந்தேன்னு சொன்னீங்க. உண்மையிலே தொடர்ந்து இந்த வீடியோக்கள் பார்க்குறீங்களா? பார்க்குறீங்க. இன்னைக்கு மழைக்கிழமை இருக்கு, எப்படி இருக்குது? பரவாயில்ல. மழை நினைச்சாலும் கோயில் அது ஒரு இன்னொரு வித சந்தோஷம். ஓகே, எங்கே இருக்கிறீங்க? ஓகே, மிக்க நன்றி. ஒவ்வொரு வருஷமும் உடம்பு வச்சு செய்யறீங்க. சான்று நாங்கள் உண்மையில மிகவும் சந்தோஷம். மற்ற பக்கங்களில் வீதிகளில் இல்லை, நீங்கள் இதில் அம்மனோட கொடுத்து வச்சிருக்கிறீங்க. அம்மனுக்கு இப்படி உடம்பு வச்சு தீரம் காட்டி உண்மையில சந்தோஷமா இருக்குங்க. அப்படி
அம்மனுக்கு வைக்கப்பட்டது உண்மையில் சிறப்பாக கடந்து 4வது வீதிக்கு அம்மன் தேரில் சென்று கொண்டிருக்கின்றனர். கிட்ட நெருங்க மலை தூரல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. பாருங்கள், இதுதான் அம்மன் அருள் என்று சொல்லி இந்த தேரின் பின்னால் பஜனை பாடுகின்றார்கள். எல்லோரும் ஒரு குழுவாக சேர்ந்து இந்த பஜனையை படித்து வருகின்றார்கள். படித்து வருகின்றார்கள்.
ஓகே அரோரா வணக்கம் அண்ணா. எனக்கு மிக்க சந்தோஷம் என்று சொன்னால் நீங்கள் வேலணி என்று சொன்னோடனே எங்களோட மாமா வேலணியை சேர்ந்தது. அதெல்லாம் உங்களை கண்டோடனே டக்குண்டு உள்வாங்குவோம் மட்டும் எங்களுக்கு ஆரம்ப காலம் கூடிய அங்கே தான் இப்போ இந்த இனப்பிரச்சனை காரணமாக தான் நாங்கள் வெளியேறினோம். 90ஆம் ஆண்டு 91ஆம் ஆண்டு படிக்கட்டேன். இது அப்படியே வந்து இதை கல்யாணியும் பார்ப்பேன். உங்களோட பேர்? நான் ரூவியண்டா தெரியும். அம்மாவுக்கும் காட்டுவேன். இப்போ தெரியும் அம்மா வருவா இப்போ அம்மா தான். ஓ அப்போ காட்டி கதை பண்ணிட்டாரு என்று சொல்லி பாக்கியனா அண்ணா வீட்டுக்கு சொந்தமா என்ன ஒரு சொந்தத்தையே சந்திச்சிருக்கிற உண்மையில மிகவும் சந்தோஷமா இருக்குது. சந்தோஷம். நான் அது இன்னும் தெரியாது, அது அறியாமலே உங்களுடைய அவரையும் உங்களையும் பொறுத்த எடுக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைய எல்லாரையும் எடுத்தது என்ன எடுக்கா அப்போ கேட்டேன் எல்லாரும் வந்தீங்களான்னு. அம்மா பேர் இருக்கா. ஓகே எந்த சந்தோஷம். மிக்க நன்றி அம்மா. இப்பதான் அந்த நேரம் வந்திருக்கிறேன். சீகண்டைன்னு வந்திருக்கிறீங்க. வணக்கம். இன்றைக்கு நான் இந்த தேர் திருவிழா ஆண்டு நிர்வாக பொறுப்பாக இருக்கிற பெண்மணி சிவமணியக்காக நிற்கிறேன். அவர்கிட்ட வணக்கம் அக்கா. முதல்ல எப்படி அக்கா இன்றைய தேர் திருவிழா நிறைவாக இருந்ததா? எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு சினம் வந்து நிறைய எனக்கு என்னென்று சொல்கிறேன்
இல்லை எனக்கு பிள்ளை இருக்குது சொல்ல முடியல அவ்வளவு சந்தோஷம். நிறைய மக்கள் வந்து எல்லாரும் அது சந்தோஷம் அரோரா சொல்லவே அது எல்லாருக்கும் ஒரு என்னென்ன நான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம். எல்லா மக்களும் வராத இடத்துல இதுவரையில் வராத புதுப்புதாக்கள் எல்லாம் நிறைய 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 எல்லா கோயில் நிர்வாகிகளும் வந்து நின்றுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். இல்லை பூப்பட்டால் முருகன் எல்லா நிர்வாகிகளையும் வந்து நின்றுதான் எனக்கு நிறைய வராத வேறு வேறு சட்டுகள்லேருந்து ரொம்ப பேர் வந்தாங்க. எனக்கு அது பெரிய சந்தோஷம். மற்றது காலநிலையை கூட காலமே இழுத்தி கொண்டிருந்தது என்ன மாதிரி அந்த தேர் இழுத்து மட்டும் விட்டு கொடுத்தது. எல்லாரும் சொல்லி கொண்டு மழை பெய்ய போதும் மழை பெய்ய போதும் குழம்ப போதுண்டு நான் சொன்னேன் உங்களுக்கு நாகசனியம் என்ற புதுமை தெரியாது. தேர் வரும் மட்டும் மழை வராது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னு சொன்னால் அம்மன் அவ்வளோ ஒரு புதுமையானவன். நயனாதேவி நாகசனியம்மன் அந்த புதுமை அதை அனுபவிச்சாக்களுக்கு தான் நான் இந்த புதுமை தெரியும். நல்லது தேர் வருமாட்டுக்கு நான் கற்பூர சட்டிக்கெல்லாம் பயந்தவன் வந்து வருமாட்டுக்கும் மழை பெய்யல ஒரு சாதுவான ஒரு தூரலோட அம்மன் புதுமையை எல்லாரும் உணர்ந்திருக்கிறேன். இல்லை இந்த அம்மன் அருளோ என்னவோ சின்ன பிள்ளைகள் அதாவது நான் பார்த்துருந்தேன். பால் குடம் எடுக்கிறது கற்பூர சட்டி எடுக்கிறது. இந்த முறை பால் சொம்பு நான் முறையேண்டு தான் நீக்குது. வந்து வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பத்துக்கு 4 சொம்பு தாங்கோ 5 சொம்பு தாங்கோ பால் குடம்னு சொல்ல எனக்கு ஒரு காலம் இல்லாத ஒரு சந்தோஷம். பால் குடம் கற்பூர சட்டி நிறைய பேர் எடுத்துச்சுன்னா அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த அதை நினைச்சதெல்லாம் நடக்கும். மற்றது திருமணமானவர்களுக்கு நாவுக்குமெல்லாம் உண்மையாக அந்த தோஷங்களை போகக்கூடியதாக. அப்போ நிறைய பேருக்கு தோஷம் இப்போதான் அறிஞ்சு ஓடி வராங்களே. நான் நிறைய அப்படின்னு சொன்னால் அதான் இப்போ நாங்கள் நெச்சு ஒன்று தர்றதில்லை. கடவுள் எப்போ தருவாரோ அப்போ நாங்கள் சந்தோஷப்பட வேண்டியது. அது மட்டும் காத்திருக்க வேண்டியது. நாங்கள் செய்ய வேண்டிய கர்மங்களை செய்து கொண்டு இருக்க வேணும். ஆனால் இங்கே வந்து தோஷம் செய்து போட்டு போகிறார்கள் அத்தனை பேருக்கு திருமணம் ஆகுது. எல்லாருக்கும் திருமணம் ஆகுது. படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் வந்து பால் சொம்பெடுத்து நீந்து படிப்பெல்லாம் நிறைவேறுது. முக்கியமாக நாகசனியம்மன் திருமணம் ஆகாதவர்களுக்கு எல்லோருக்கும் திருமணம் ஆகுது. அந்த தோஷம் உள்ளவே அதே ஒருக்கா வந்து போயிட்டாலே அவைக்கு தாங்களாகவே யோசிக்கணும். இது எடுப்போம் இது செய்வோம் என்று சொல்லி அவர்களாக தோணும். அது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால் அம்மன்ன்றது தாய் நிகரானதானே. தாய் எவ்வளவு ஒரு பிள்ளைக்கு முக்கியமோ மக்கள் எல்லாருக்கும் ஒரு அம்மன் என்று சொல்லி சொன்னால் ஒரு காக்கக்கூடிய ஒரு தெய்வம். கைவிட மாட்டா. ஒரு கொஞ்சம் என்ன அவருக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் முப்பை கொடுக்குறது என்னத்தை கொடுக்குறதுன்றது அவருக்கு தெரியும். நாங்கள் தான் சில வேளையிலே அவசரப்படுறோம். நானும் அவசரப்பட்டிருக்கிறேன் தான். ஆனால் அவள் கொடுக்க மாட்டா. கொடுத்தா சென்ற வருடம் பெறும்போதெல்லாம் அக்கா சொல்லி கவலைப்பட்டிருப்போம். அவருக்கு ஞாபகம் பெறும். அப்போ நான் சொன்னேன் அக்கா கவலைப்படாதோ அதாவது அந்தந்தபடி நடக்கும். பின்னினாலும் அது நல்லதாக அமையும். அதை எல்லாமே நன்மைக்கு. நாங்கள் அவசரப்படுறது சிலது தப்புகளை விட்டுருவோம். பிள்ளையான தெரிவாக இருந்துடும். எதுக்கும் ஹிந்தி ஆளை யோசிச்சு செய்ய உண்மையில நல்ல விஷயம். அண்ணாவும் கூட நிற்கிறார். உண்மையில அவருக்கு நன்றியை கொடுக்கணும். ஏன்னா அவருடைய ஒத்துழைப்பு ஆதரவு தான் அவ இந்த குடும்ப பெண்ணாக இருந்து கொண்டு கோயிலுக்கு வந்து இவ்வளவு தூரம் அவள் செய்கிற பணி தெரிஞ்சிருக்கும். ஒரு பெண்ணின் என்றாலே இவ்வளோ கஷ்டம். ஒரு கணவரின் ஒத்துழைப்பு தான் இவ்வளவு ஊக்குவிப்பும் அவள் அந்த நின்று செய்கிறதுக்கும். அதுக்கு முதல்ல அண்ணாவுக்கு தான் நன்றியை சொல்றாரு. மிக்க நன்றி அண்ணா. மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு கோயில் எல்லா கோயிலும் பெரிய வரும். அதுக்கு எல்லாம் வரும். எல்லாம் எல்லாம் நல்ல மாதிரி தான் வரும். ஆனால் புதுமையான தெய்வம் புதுமையான தெய்வம். அப்படி அந்த புதுமை இருக்கிறதான் கொஞ்சம் காலதாமதமாக தான் எல்லாம் வெகு சீக்கிரம் இடம் எடுத்து கட்டுற அளவுக்கு மக்கள் ஒன்று கூடி முன் வந்திருக்கிறார். நிறைய இளைஞர்கள் அதாவது வந்து முன் வந்திருக்கிறார்கள். நிறைய பிள்ளைகள் திடீரென இந்த வருஷம் எல்லாம் அண்டி இப்படி செய்வோம் இந்த இடத்த வேண்டினான் அப்படி வந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். எங்களோட காலம் முடிகிற நேரம் இளைஞர்கள் ஆனால் நிறைய பேர் வந்துட்டார். அவர்களை உள்ளெடுத்து உண்மையிலே அவர்களை
கொண்டு செலுத்த நாங்கள் பின்னால் இருந்து விட வேணும். எல்லா விஷயத்திலையும் ஒரு பாடசாலையாக இருக்கட்டும், ஒரு கோயிலாக இருக்கட்டும், ஒரு மன்றமாக இருக்கட்டும், எல்லா அடுத்த சந்ததியை எடுத்து செல்வது அவர்கள் தான். அப்போ நாங்கள் என்ன செய்கிறது, ஒருத்தர் ரெண்டரும் நின்று கொண்டு மற்ற பெற்றோர்கள் பின்னால் நின்று அவர்களுக்கு தட்டி கொடுத்து சரிபுல திருத்தி சொல்லிக் கொடுத்து அவர்கள் எடுத்து செல்வார்கள். இது நிச்சயமாக நடக்க வேண்டும். ஆனால் இங்கே இப்போ இந்த வருஷம் நிறைய இன்றைக்கு நடத்தினவங்களுக்கு இளைஞர்கள் தான். நான் இல்லை, நான் ஒரு உறுதுணையாக இருக்கிற நொழிய அதையே எல்லாம் முன் வந்து அது செய்யணும் இது செய்யணும்ன்ட்டு எல்லாம் செய்து அதையெல்லாம் இன்றைய நடத்தி முடித்தது. உண்மைதான். போன முறை சுவிஸில் இருந்து ஐயா வந்திருந்தேன். இந்த முறை வர இல்லையா? நிறைய தான் போச்சு, எல்லாம் வந்திருக்கேன். நானும் வெறும் கதைச்சு கொண்டே வந்தேன். அந்த ஐயா வந்து கட்டாயம் முறைக்க அவர்கிட்ட இன்னொரு சப்ஜெக்ட், அதாவது இன்னொரு தகவல் கேட்க அவர் மூலம் கேட்டு அறிய வேண்டும், மக்களுக்கு போய் செய்யணும்னு சொல்லி நம்பியிருக்கோம். பாப்பா இன்னொரு சந்தர்ப்பத்தில் கட்டாயமே அமையும். மற்றதுக்கா இந்த ஞாயிறுலண்டு 3 இடத்துல தேர் திருவிழா நடக்குது. அதோட சிவன் கோயிலையும் ஒன்று நடக்குது. நாங்களே வருத்தப்பட்டோம், எதுக்கு போகிறது என்னது. ஆனால் அம்மன் ஏதோ ஒரு விதத்தில் இங்கே இழுத்து கொண்டு வந்துட்டுது. இது இந்த நாள் தனியாக இன்றைக்கு தான் நடந்திருக்குன்னு சொன்னால் நியாயமான மக்கள் வந்திருப்பினும் அதையே நீங்கள் அதை தெரிந்தெடுக்க இல்லை. நல்ல கேள்வி கேட்டீங்க. நிறைய பேர் என்ன கேட்டாரு என்னன்னு சொன்னால் நாங்கள் இது நாங்கள் சொன்னோம். அப்போ நைனாதீவு திருவிழா தொடங்கிட்டு அந்த பட்சத்துக்கு நாங்களும் செய்கிறோம் ஒவ்வொரு அதையோடையே ஒட்டி. அதோடையே ஒட்டி. அதனால் எங்களால் மாற்ற முடியல. இது இன்று இல்லை, நாங்கள் 20 வருஷமாக செய்வோம், 20-25 வருஷம். அப்போ அதோட பட்சத்துக்கு நாங்களுமே செய்கிறோம். என்னென்னா நாவுசன்யம் நடக்குது, நைனாதீவு நாவுசன்யம் நடக்குது. இனி வருங்காலம் அதை ஒட்டி செய்கிற பற்றினா உண்மையில் எங்களுக்கு காரணம் பிறந்தது. என்றாலும் எங்களுக்கு அங்கேயும் போக வேணும் இங்கேயும் போக வேண்டும் திணறிய ஓடி தெரிஞ்சாங்க. அது 4 வருஷத்துக்கு ஒருக்கா எங்களுக்கு நைனாதீவு முன்பின் தேர் ஒரே நாளில் வரும். அப்போ நைனாதீவை மாற்றி நாங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லை. வாட திருவிழா அவன்ற பட்சத்துக்கு வைக்குவோம். நான் தயவாக கேட்டுக்கொள்கிறது, நான் மட்டுமில்லை மக்கள் சார்பாக தயவாக இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொள்கிறது. இப்போ ஜெர்மனின்னு சொன்னால் இங்கே உள்ள ஆலயங்கள் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு ஒரு தொடர்பாக இருந்து உங்களுக்குள்ள கதைச்சு முன்பின்னா வச்சா எங்களுக்கு எல்லா கோயிலுக்கும் வருவது தான் விருப்பம், ஆர்வம், ஆசை, அன்பு. அது எல்லோரும் வரக்கூடியதாக நீங்கள் ஒத்துழைச்சு அந்த நாடுகளை விளங்கும். நிறைய கஷ்டம் இருக்குது, நிறைய விஷயம் நீங்களும் தோன்றிருக்கீங்க விளங்குது. ஆனால் இங்கே எங்கிருந்தாலுமே மக்கள் எல்லா இடத்துக்கும் வருகின்றார்கள். அந்த இதில் நீங்கள் ஒன்றிணைஞ்சு அதை அடுத்த முறை இந்த பிரச்சனையை குறைவாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கிறேன். மாற்றலாது அந்த பட்சத்துக்குள்ள மாற்றுவோம். ஆமாம். மற்றது மக்கள் எல்லோரும் என்னென்னு சொன்னால் நேர்த்திக்கடன்களை நாகபூசணி அம்மனுக்கு என்று வைத்து அங்கே செல்கிற மக்கள் நிறைய பேர் நிற்கணும். நிறைய பேருக்கு அப்படி வைத்து கூட போக வசதிகள் இவ்வளவு நேரம் பயணம் செய்கிறதெல்லாம் நிறைய கஷ்டமாக இருக்குது. அப்படியானவர்கள் இங்கே அந்த நேர்த்திக்கடனை செய்யலாம் என்று அறிஞ்சிருக்கின்றேன். அதன் உங்களோட கருத்து என்னது? அதாவது வந்து சில பேர் நைனாதீவில் போய் செய்து போட்டு வந்துமே எங்களை கோயிலில் செய்து நிவர்த்தி ஆகலாம். அது என்னவோ தெரியாது, அம்பாளின் இவரோட ஒரு பெரிய ஒரு கருணை என்று தான் சொல்லுவோம். இங்கே நிறைய பேர் இப்போ அங்கே போயில்லாதவர்களெல்லாம் இங்கே செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த கும்பத்தண்ணி ஊற்றி செய்கிறது இங்கே ஒரு வசதி இருக்குது. நம்ம வேறு இடத்துல இருந்தாலும் இங்கே எல்லா வசதியும் இருக்கிறவரையும் இங்கே செய்கிறார்கள். இப்போ அங்கே போகிறார்களெல்லாம் இங்கே செய்கிறார்கள். உண்மையில் இதே அறிந்த மக்கள் காணொலியை பார்க்குற மக்கள் நீங்கள் இப்படி யோசிச்சிருக்கலாம், ஏதாவது செய்யணும்னு சொன்னால் எப்பவும் பயங்கரம் இருக்கிற கேள்வியிலையும் ஒரு இடத்துல போய் நாங்கள் இதை செய்யலாமா இங்கே செய்யலாமான்னு கேட்டால் இதுகளை அறிஞ்சு நீங்கள் வசதியாக சுலபமாக இருக்கிற இடத்து கோயில் எப்பவும் உங்களுக்கு துணை நிற்பா. அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவா சிவனாக இருந்தாலும் சரி, பிள்ளையார் முருகனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே எங்கே வேண்டுமோ அங்கே கிட்ட உள்ள தெய்வங்களை வழிபட்டு அந்த கர்ம காரியங்களை, அதாவது உங்களோட நேர்த்திகளாக இருக்கட்டும், என்ன அபிஷேகங்களாக இருக்கட்டும், பூசைகளாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் விரும்புகிறபடி உங்கள் எதை வேண்டி நினைச்சு செய்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மிக்க நன்றியாக இவ்வளவு நேரம் சிக்கல்கள் இருந்தும் வேலைப்படுத்தல் இருந்தும் நான் கேட்டதுக்கு மக்களுக்காக நான் வார்த்தை மிக்க நன்றி. கோயிலை நினைச்சு எத்தனையோ கோயில் இருக்க ஓடி வந்து
எங்களை கோயிலை நீங்கள் எடுத்து மக்களுக்கு அந்த அருளாசியை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அண்ணாவுக்கும் வாழ்த்துக்களை நன்றி. எப்படி சொல்ல வர கோயிலுக்கு ஒரு பக்கம் மேல் ரூமில் தான் சாப்பாடுகள் கொடுப்பாங்க. அதனால் வழங்கப்பட்டு எல்லோரும் இங்கே லைனில் நின்று நிற்கிறார்கள். என்னுடைய கோயிலுக்கு வந்து பேரெல்லாம் எடுத்தாப்புல வந்து சாப்பிடுகிறாச்சு. அதாவது கோயில் பக்தி, அதாவது நிறையவே பக்தி நிறைந்த ஒரு மனிதன் என்று சொல்லலாம். வணக்கம் செந்தூரன், எப்படி எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பாடு வேறு எப்படி எல்லாம் அந்த வேலையை ஒழுங்கா செய்யணும் நினைக்கிறேன். உங்களை போல அடுத்த சாப்பாடு மொழிகள், கலாச்சாரம், பண்பாடுகள், கோயில் வழிபாடு, அதில் உண்மையிலேயே நீங்கள் அந்த கோயில் வழிபாட்டில் ஒரு சிறந்த பெரிய வார்த்தை பேசுறீங்க. ரொம்ப நன்றி. மறக்காம மதி 9 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. நீங்க பஜனை பார்த்து கொண்டிருந்தீங்களானே பார்த்து கொண்டு தான் எப்படியும் கடை போன முறை என்ன பேரம்மா? எனக்கு சிவராணி. எங்க இருக்கிறீங்க? ஒரு வருஷம் நல்ல
கட்டணம் வந்து சரண்டாரு